ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போனாலும் விஜய் காவேரியை எப்படியாவது பிரிச்சிடணும்னு நம்ம சீரியலோட டைரக்டர் பிரவீன் சார் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதை நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே ஆவரேஜான எபிசோடாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ஆவரேஜான எபிசோடாக இருந்தாலும் இப்போ நிவினும் குமரனும் விஜயை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அங்கே கங்கா கிட்ட காவேரி எல்லா விஷயமும் சொன்னாலும் அக்ரிமெண்ட் போட்டு தான், அதாவது அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சொன்னாங்க. அதனால் கங்கா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாங்க. காவேரி ஒரு பக்கத்து விஜய் இப்போயுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பெரிய லாஜிக் மிஸ்டேக் என்னன்னா, ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி பேசிக்காமல் இருக்கிறது தான். சரி, இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ராகினியை பற்றி காட்டல. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக காவேரியை ராகினி ஏதாவது இன்னுமே இரிட்டேட் பண்ணி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேச தான் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். இன்னொரு பக்கத்து இங்கே விஜய் நிவின் குமரன்கிட்ட அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப எமோஷனலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வெண்ணிலாவை பற்றி பேசினாலும் காவேரியை விட்டு கொடுக்காம பேசுறது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் விஜய் ரொம்ப தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் பார்த்தா இப்போ காவேரி இப்போ ராகினி பேசுகிறத வச்சு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவார். அப்படி தான் ஸ்டோரி கொண்டு போகிறதா நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தா இடையில குழப்புற மாதிரி பார்த்தா நிறைய ஃபோட்டோ முன்னுக்கு பின் முரணாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமும் இருக்குது. அதாவது விஜய் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம்னா அந்த நீ நான் காதலுங்கிற அந்த அதாவது அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அது முடிஞ்சிட்டதுனால வேற ஒரு சீரியலில் கமிட் ஆகிறதுக்காக அவர் ஹைதராபாத் போயிருக்காரு அப்படிங்கிறலாம் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அதனால் நிறையா அவரோட போர்ஷன்லாம் ஷூட்டிங் எடுத்து வச்சுட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்போ நாளைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த விஷயத்தெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுவார். ஆனால் இதுக்கிடையில் பார்த்தோம்னா விஜய் விட்டு காவேரி அதாவது பிரிஞ்சு போகிறதுக்காக முடிவு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா காவேரியோட தலையில் ஒரு அடிபட்டு காயமாக இருக்கிற மாதிரியும் அதில் ரத்தம் வர மாதிரியும் விஜய் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் கார்கிட்ட நிற்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு அதை ஞாபகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்குமே அதான் ஸ்டோரி தோணுது. அடுத்தடுத்து பார்த்தா அப்படி நடந்தாலும் ஒரு வாரத்திலே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ மெசேஜ் பண்ணுறது என்னென்னா, விஜய் காவேரியை தயவு செஞ்சு பிரிக்காதீங்க, ஸ்டோரியை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிறத வீணாக்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு நம்ம டேரக்டர் கேட்பாருன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.